நமஸ்காரம் 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 நேயர்களே. அதாவது என்னன்னா, சாதாரண ஒரு பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய வண்ணத்தில் ஒரு நல்ல ஹை லெவல்ல ஒரு ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஆப்டா ஒரு புரிஞ்சக்கூடிய அளவுல ஒரு சிலருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டா ஒரு மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மாங்கல்ய தோஷம் என்று எதை சொல்ல முடியும்? எப்படி கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதக கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்க இருந்தால் நம்ம மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லுவோம்னு கேட்டா, இப்ப லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தில் லக்னத்திலிருந்து லாங்கிற வேர்டு போட்டிருக்கோம். அந்த லக்னத்தை 1 வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேது இருந்தாலோ அல்லது சூரியன் இருந்தாலோ அல்லது செவ்வாய் இருந்தாலோ சனி பகவான் இருந்தாலோ அல்லது மாந்தி இருந்தாலோ கண்டிப்பாக இத மாங்கல்ய தோஷம் என்று கூறுவார்கள். அல்லது 8ஆம் இடத்தை ஒரு ராகு பார்த்தாலோ கேது பார்த்தாலோ சூரியன் பார்த்தாலோ செவ்வாய் பார்த்தாலோ சனி பார்த்தாலோ மாந்தி பார்த்தாலோ இத மாங்கல்ய தோஷமாக கருதப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக என்னது, முத்து மாரியம்மனுக்கு திருமண காலகட்டத்திற்கு முன்பாக முத்து மாரியம்மனுக்கு என்னது இந்த மாதுளம்பழத்தால் என்னன்னு அவருக்கு நல்ல அப்படியே மாதுளம்பழ காப்பு கொடுக்க வேண்டும். அல்லது இந்த சப்த கன்னிமார் கோவிலுக்கு சென்று வர வெள்ளிக்கிழமை குறைந்தது 9 வெள்ளிக்கிழமை சென்று வர வேண்டும். அவ்வாறு சென்று வந்தால் கண்டிப்பாக இந்த மாங்கல்ய தோஷம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாஸ்திரங்கள் கூறுது. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு என்னன்னு ஒரு ஸ்லோகன் இப்ப ஒண்ணு கொடுக்குறேன். அது ரொம்ப லென்த்தி ஸ்லோகன். அப்படியே மெதுவா அப்படியே கேமரால டில்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துருப்பாரு. நீங்க செல்லுல ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல அல்லதான் நீங்க வீடியோ இருந்தா வீடியோல கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க பொறுமையா இருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க வந்துட்டு இருக்கு. இந்த குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இப்ப பாருங்க டிவில இந்த ஸ்லோகன் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க அப்படியே ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஸ்னாப் எடுத்துட்டு டோட்டல் 2 பேஜஸ் வரும். இதை நீங்க என்னன்னு ஆட்டோமேட்டிக்கா டெய்லியும் நீங்க பாராயணம் செய்யப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு என்னன்னு மினிமம் 3 முறை பாராயணம் செய்யப்பட வேண்டும். ஆனால் நீங்க பாராயணம் செய்யப்படும் பொழுது என்னன்னு கீழே தர்ம புல், என்ன புல்லு,